ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாதாரண நூடுல்ஸை எப்படி சூப்பரான நூடுல்ஸாக மாற்றலாம் அப்படிங்கிறத டக்குன்னு ஒரு வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி சுட வச்சுக்கலாம். இந்த சைடு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ பீன்ஸ் போட்டிருக்கேன் குட்டி குட்டியாக நறுக்கி. உங்களுக்கு என்னென்ன காய்கறி பிடிக்குமோ, கேரட்டு, கேபேஜ் அந்த மாதிரி என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஆனியன் நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த சைடு நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் ஆனியன். இங்கே நல்லா கொதிச்சனால நமக்கு தேவையான அளவுக்கு நூடுல்ஸை எடுத்து தண்ணியில் போட்டுடலாம். இந்த சைடு ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கிடட்டும். இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்துட்டுருக்குது. இந்த சைடு வெங்காயம், தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா முட்டை வெந்து வரப்போகுது. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அப்போ அது சூப்பராக வெந்துடும். இப்போ இந்த சைடு நம்ம நூடுல்ஸை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு நம்ம முட்டை நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்ச அந்த நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் மசாலா மட்டும் இல்லாமல் சிக்கன் மசாலா, சிக்கன் 65 மசாலா, இந்த மாதிரி உங்கள்கிட்ட மசாலா இருந்தாலும் சிக்கனோட தான் சேர்த்துக்கோங்க. இது நூடுல்ஸுக்கு இன்னும் நல்லா சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயம், தக்காளி, காய்கறிலாம் சேர்த்தோம் பார்த்திங்களா, அதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறிடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு எல்லா சைடுமே மசாலா சேர்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட சாஸ் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. எல்லா சைடுமே எல்லாமே அந்த மசாலா சூப்பராக பிடிச்சிருச்சு. இப்போ கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். இப்போ சூப்பரான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம ஜாம் சேர்த்துக்கலாம். நல்லா சுட சுட சர்வ் பண்ணிடலாம். என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருக்குன்னு சொன்னால். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.